இந்த செய்தி தலைப்பு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு நாள் நான் டியூட்டி முடிச்சுட்டு மேலே என்னோடய ரூமில் படுத்திருக்கும் பொழுது ஒரு 6-7 months முன்னாடி ஜெஸ்வின் பார்க்கில் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு கம்பியிலேருந்து கீழே தலைகீழாக விழுந்தப்போ கண்ணில் ஃபுல்லாக அடிபட்டுருச்சு. அந்த பயம் மனசுக்குள்ளே எப்போவுமே எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அப்போது ஒரு 8 months ஆச்சு, அது அவ்வளோதான், அது மறந்தாச்சு. ஒரு நாள் நான் டியூட்டி முடிச்சுட்டு மேலே படுத்திருக்கும் போது டக்குன்னு அவன் விழுந்தது, அவன் ரத்தம் வந்தது, தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுனது, இது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் இயேசுவேன்னு கத்திட்டு உட்காரும் போது என் மனசில் ஒரு வார்த்தை வந்தது, கர்த்தரின் கரம் அன்னைக்கு அவனை காப்பாற்றலைன்னா என்ன ஆயிருக்கும், இயேசுவின் கரம் அன்னைக்கு அவனை காப்பாற்றுச்சு அப்படின்னு என் மனசில் ஒரு வார்த்தை வந்தது. அப்போ நான் நினச்சேன், கர்த்தரின் கரத்தை குறித்து நம்ம மெசேஜ் எடுக்கணும் அப்படின்னு. இது November 1 நடந்தது. அதுக்கப்புறம் நான் டிசம்பருக்கு இப்போ கிறிஸ்மஸ்க்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் காலண்டரை பார்க்குறேன், அதில் வசனம் போட்டிருக்கு, கர்த்தரின் கரம் நன்மை செய்கிறதுன்னு. நான் இந்த டாப்பிக்கில் பேச போகிறேன்றதை நான் அப்பா கிட்ட சொல்லலை. ஆனால் சேம் காலண்டரில் இருக்கிற இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த வார்த்தை கர்த்தரின் கரம் நன்மை செய்கிறதுன்னு. அப்போ நான் புரிஞ்சு கொண்டேன், அப்போ கர்த்தரின் கரத்தில் எவ்வளோ பவர் இருக்குது, அது எவ்வளோ வேல்யூவானது, இதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக தான் கர்த்தரின் கரத்தை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தரின் கரம் எப்படி இருக்குது அப்படின்னா, காக்கிற கரமாக இருக்கிறது, நம்மளை அணைக்கும் கரமாக இருக்கிறது, வழி நடத்துகிற கரமாக இருக்கிறது, சுகமாக்கும் கரமாக இருக்கிறது, தாங்குகிற கரமாக இருக்கிறது. நம்ம முதலாவது பார்க்கலாம் காக்கின்ற கரம். யோசுவா 1:5 சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. நம் தேவாதி தேவன் நம்மளை விட்டு ஒரு நாளும் விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. வாசிக்கலாம், சங்கீதம் 121 3-8 வரைக்கும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாசிக்கும்போது அதோட பவர் என்ன நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அப்போது கர்த்தர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை என்ற அந்த வார்த்தை நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நமக்கு நிழலாக இருக்கிறார், எந்த தீங்கும் நம்மளை சேதப்படுத்தாது. இவ்வளோ பெரிய கரம் நம்ம கூட இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப விசேஷமானவர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த கரம் நம்ம கூட இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப பெரிய பாக்கியவான்களாக இருப்போம். கர்த்தரின் கரம் நம்ம கூட இருக்கணும். அன்னைக்கு அவன் கீழே விழுந்தப்போ ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் த செகண்டில் இப்படி திரும்புறதுக்குள்ளே தலைகீழாக கீழே விழுந்துட்டான். கரெக்டாக இந்த கண்ணுக்கு கீழே அடி, இங்கேக்குள்ளே ஒரு ஹோல் இருக்குது, ரத்தம் கொட்டுது, ஹாஸ்பிட்டல் ஓடுறோம். அப்போ அங்கே இருக்க சிஸ்டர் சொன்னாங்க ஸ்டிச் போடணும், தையல் போடணும் அப்படின்னு. ஆனால் இதே கேஸை நான் அட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த டைமில் ஸ்டிச்சு போடணுன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணியிருந்திருப்பேன். அவ்வளோ பெரிய ஹோல் இங்கே இருந்தது, இங்கேருந்து பிளட்டு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் எனக்குள்ளே இல்லை, ஸ்டிச் போடவே கூடாது. சின்ன காயம்னா அவன் ரொம்ப இது பண்ணுவான். ஸ்டிச் போடுறதுக்கு கண்டிப்பாக அவன் கோஆப்ரேட் பண்ணவே மாட்டான்றது எனக்கு தெரியும். நான் மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன், ஸ்டிச் போட்டவே கூடாது, போடக்கூடாதுன்னு. சிஸ்டர் சொல்கிறாங்க போட்டு தான் ஆகணும் அப்படின்னு. கடைசியில் பீடியாட்ரிக் டாக்டரை உள்ளே போய் பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு சரி வேணாம் க்ளோஸ் பண்ணிடுங்க, லாஸ்ட்டாக ஒரு மாதிரி இழுத்துட்டு சொன்னார், சரி வேணாம் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்போ தான் கொஞ்சம் இதாக இருந்தது. இவங்கெல்லாம் கேட்குறாங்க தையல் வேண்டாமா, ஓகேவா நல்லா பாரு, ஓகேவா நல்லா பாரு அப்படின்னு. எனக்குள்ளே பயம், ஹோல் இருக்குது. ஆனால் ஒரு நம்பிக்கை மனசில் ஒரு ஓரத்தில், ஏசப்பா அந்த ஓட்டையை மூடுறதுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் அப்படின்னு நான் நம்பினேன். அவ்வளோ பயம் மனசுக்குள்ளே இருந்தாலும் ஏசப்பாவால் முடியும், அவர் தான் அந்த இடத்துலேருந்து காப்பாற்றினார், இந்த சின்ன ஓட்டையும் மூடுறதுக்கு உதவி செய்வார் அப்படின்னு நம்பி நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பிளாஸ்டரை பிரித்தா அந்த ஹோல் அப்படியே தான் இருக்குது, அதுலேருந்து பிளட்டு கொட்டிகிட்டே இருக்குது. இவங்ககிட்டலாம் சொன்னாங்களே ஸ்டிச் போட சொல்லி, நீ தானே வேணான்னு சொல்லிட்டேன்னு என்னையே சொல்லிடுவாங்க. எனக்குள்ளே அவ்வளோ பயம். நான் விடாமல் மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏசப்பா இந்த ஓட்டை எப்படினாலும் மூடிடணும்ப்பா, நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் காயப்பட்ட கரத்தை இந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் பரிபூர்ணமாக அந்த ஓட்டையை
எதுவுமே பண்ணாமல் வெறும் ஒரு சின்ன ஆயின்மெண்ட்டில் அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சார். அவருடைய காயப்பட்ட கரம் அந்த ஓட்டையை தொட்டது, அந்த ஓட்டை மூடிச்சு. ஆனால் ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை என்றைக்கும் மறக்கவே முடியாது. கர்த்தரின் கரம் முடியாத ஒன்றை முடிய வைக்கிறதுக்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அந்த கரம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாய் நம்ம எல்லா இடத்துலையும் வெற்றி சிறக்க முடியும். கர்த்தருடைய கரம் நம்மளை காக்கிறதா மாத்திரம் அல்ல, நம்மளை அணைக்கின்ற கரமாக இருக்கிறது. நம்ம டல்லாக இருக்கும் போதும், வேதனையில் இருக்கும் போதும், கவலைப்படும் பொழுதும், கண்ணீர் சிந்தும் பொழுதும் அந்த கர்த்தரின் கரம் எப்படி இருக்குன்னா நம்மளை அணைக்கின்ற கரமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இப்போது இந்த லாஸ்ட் இயர்லாம் பார்க்கும்போது நிறைய சைக்காட்ரிக் பேஷண்ட் வந்துட்டாங்க. நிறைய பேர் முந்திலாம் ரொம்ப ரேராக தான் பார்க்குற மாதிரி இருக்கும் மண்ணில் பாதிக்கப்பட்டவங்களாம். இப்போ ரொம்ப நிறையா பேர் இருக்காங்க. ஏன் அவங்க சைக்காட்ரிக் பேஷண்ட்டாக மாறுறாங்க, ஏன் மண்ணெல்லாம் பாதிக்கப்பட்டு அவங்க மாறிடுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு அன்புக்காக ஏங்குறாங்க. அந்த அன்பு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுனால டிப்ரெஷன் போயிடுறாங்க. டிப்ரெஷன் போயிட்டாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க மனநலம் ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டுறது. இந்த சைக்காட்ரிக் பேஷண்ட்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால கான்சன்ட்ரேஷனே பண்ணவே முடியாது. ஒன்று நிறைய சாப்பிடுவாங்க, இல்லை சாப்பிடவே மாட்டாங்க. தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, சிலர் தூங்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஐயோ இந்த கேரக்டர்லாம் எனக்கும் இருக்குன்னு யாரும் நினச்சிடாதீங்க. உங்கள் கூட எல்லாருக்கூடையும் கர்த்தரின் கரம் இருக்கிறது. நான் இதை எங்கள் அம்மா கிட்டே சொல்லும் போது ஐயோ இதெல்லாம் என்கிட்ட இருக்கோ அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் உங்ககிட்டே சொல்கிறேன். உங்கள் கூட அப்படி ஏசப்பா இருக்கிறதுனால அந்த மாதிரி எந்த எண்ணமும் உங்களுக்கு வர வேண்டாம். கர்த்தரின் கரம் நம்ம கூட இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அந்த அன்புக்காக ஏங்குறனால நிறைய பேர் அன்பு கிடைக்காம என்ன ஆயிடுறாங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம இயேசுவை தெரிந்து கொண்டிருக்கோம், இயேசுவை அறிஞ்சிருக்கோம். அதனால நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு கவலை வந்த உடனே அவர் சமூகத்தில் வந்து விழுந்துடுறோம். அவருடைய வார்த்தையால் நம்மளை தேய்ச்சிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அறியாத ஜனங்கள் அன்புக்காகவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் போகிறதுனால என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டு நிறையா பேர் இருக்காங்க. ஒருவேளை நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளலை, ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை தேய்ச்சலை அப்படின்னா நாமளும் இன்னைக்கு ரோட்டில் பைத்தியமாக தான் இருந்திருப்போம். நமக்கு இருக்க கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் அவமானத்துக்கும் நம்ம ரோட்டில் தான் இருந்திருக்கணும். ஆனால் ஆண்டவரை நம்ம நேசிக்கிறதுனால, அவருடைய கரம் நம்ம கூட இருக்கிறதுனால, அந்த அணைக்கிற கரம், அந்த அன்பான கரம் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு எல்லாரும் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். அல்லேலுயா சொல்லலாமா? அல்லேலுயா. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். நம்மளுடைய எல்லா இரக்கங்களுக்கும் யார் தான் காரணம்? தேவன் தான் காரணம். அடுத்ததாக பார்க்கலாம் வழி நடத்துகிற கரம். வாசிக்கலாம் சங்கீதம் 48:14. தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஒரு விஷயத்தை, ஒரு நன்மையை அடைய வேணும் அப்படின்னா ஒரு கஷ்டமான பாதை வழியாக கடந்து போனால் தான் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த கஷ்டமான பாதையை பார்த்து பயந்து நம்ம இங்கேயே நின்றுட்டோம் அப்படின்னா அந்த நல்ல விஷயத்தை நம்மளால் அடையவே முடியாது. கஷ்டமான பாதையில் போகும்பொழுது நம்ம யாரை கூப்பிடணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடணும். ஆண்டவரே இந்த பாதை ரொம்ப நெருக்கமாக இருக்குது, என்னை வழி நடத்துகிற தேவன் நீங்கள், என்னையை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த பாதையை ஏசப்பா ஈஸியாக்கி நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வார். நான் ஒரு மிஷினரியோட ஒரு உண்மையான கதையை சொல்கிறேன். நான் என்னோடய மெசேஜில் சொல்கிற எல்லா ஸ்டோரியுமே வந்துட்டு ரியலாக தான் இருக்கும். எதுவும் பொய் இருக்காது, உண்மை இருக்கும். ஒரு நடந்த ஒரு உண்மையான மிஷினரியோட கதையை சொல்கிறேன். ஜான் ஹென்ரி ஹோல்மஸ் அப்படின்ற ஒரு மிஷினரி என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு தீவில் மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு தீவு. அந்த தீவில் இருக்க மக்கள் எல்லாம் எப்படின்னா காட்டு மிராண்டித்தனமாக இருப்பாங்களாம். மனுஷனையே கொண்டு அந்த மனுஷனையே சாப்பிட்டு அந்த எலும்பு கூட அவங்க வீட்டு வாசலில் மாட்டி வச்சுருப்பாங்களாம். அப்படி இருக்கிற ஒரு தீவுக்கு யாருமே இயேசுவை சொல்கிறதுக்கு கடந்து போகல. ஏன்னா உள்ளே போனால் அடித்து சாப்பிட்டு எலும்பு கூட தொங்க விட்டுருவாங்க. அப்படி இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. அப்போ இந்த ஜான் ஹென்றி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லண்டனில் இருக்க ஒரு மிஷினரியோடு சேர்ந்து அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி போயிட்டார். போகும்பொழுது கப்பலில் போயிட்டு அந்த தீவுக்கிட்ட அந்த ஜான் ஹென்ரியை இறக்கி விட்டுட்டாங்க.
அவர் தூரமாக அந்த தீவில் இருக்கிற அந்த அசுத்தமான மக்களை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவர் மனசில் பயங்கரமான பயம். அவங்க பார்க்குறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க, ஒரு பேட் ஸ்மெல் வருது அவங்க அந்த தீவுக்குள்ளே போன உடனே, பார்க்குறதுக்கே அகோரமாக இருக்காங்க. அவர் பார்த்துட்டு பயந்துட்டு ரிட்டன் வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறான்னா அவர் மனசில் இருந்த ஒரு வார்த்தை, நம்மை வழி நடத்துகிற தேவன் நிச்சயமாக இந்த தீவில் வழி நடத்துவார் அப்படின்ற அந்த வழி நடத்துகிற கரத்தை நம்பி அந்த தீவுக்குள்ளே போனார். போனதுக்கப்புறம் அந்த தீவில் இருக்கிற அந்த மக்கள் பேசுகிற லாங்குவேஜ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணார். அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பித்தார். லாஸ்ட்டாக அங்கே ஒரு ஸ்கூலை ஒன்று ரெடி பண்ணார். அப்புறம் அவங்க லாங்குவேஜ்லேயே பைபிளை ரெடி பண்ணி அங்கே தீவில் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தருக்குள்ளே வழி நடத்தி எல்லாரையும் இயேசுவுக்குள் ரட்சிக்கப்பட உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அந்த ஜான் ஹென்றி என்ன பண்ணுறாரு, போகிறதுக்கு பயப்படுறாரு. ஐயோ பார்க்கவே அகோரமாக இருக்காங்க, உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் நம்ம கூட இருக்காரு, நம்ம போயே ஆகணும்னு அந்த தீவுக்குள்ளே போனார். அங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணார், எல்லாரையும் இயேசுவுக்குள்ளே வழி நடத்தினார். அவர் பயந்துட்டு அன்னைக்கு வந்திருந்தார் அப்படின்னா யாரையுமே வழி நடத்திருக்கவே முடியாது இயேசுக்குள்ளே. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ இந்த 2024 எப்படி போக போதோ என்ன ஆக போதோன்ற ஒரு பயத்தோடு இருந்தீங்கன்னா, வழி நடத்துகிற கர்த்தர், வழி நடத்துகிற கரம் உங்களோட இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை எல்லாரையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய கரம் எப்படி இருக்குது அப்படின்னா சுகமாக்கிற கரமாக இருக்கிறது. ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா அவரோட காயப்பட்ட கரத்தை நீட்டி நம்மளை ஒவ்வொருவரையும் சுகமாக்கி இந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். வாசிக்கலாம் மத்தேயு 8:14-15. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஜுரம் அவளை விட்டு என்ன ஆயிடுச்சு, நீங்கிச்சு. கர்த்தருடைய கரம் எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், முடியாது அப்படின்ற வியாதியாக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் படும் பொழுது என்னாகும் அப்படின்னா அங்கே சுகம் கண்டிப்பாக கிடச்சிரும். இதே மாதிரி தான் லூக்கா 7:14 சொல்லுகிறது, கிட்ட வந்து பாடையை தொட்டார், வாலிபனே எழுந்திரு என்றார், மரித்தவன் எழுந்து உட்காந்து பேச ஆரம்பித்தான். ஆண்டவருடைய கரம் பட்டுச்சு அப்படின்னா மரித்தவனை கூட என்ன பண்ணலாம், உயிரோடு எழுப்பலாம். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்துக்கு நீங்கள் உங்களுக்கே ப்ரேயர் பண்ணிக்கலாம். பாஸ்டர் தான் ப்ரேயர் பண்ணணும், அவங்க தான் ப்ரேயர் பண்ணணும்னு இல்லை. ஆண்டவர் எல்லாத்துக்கும் வல்லமை கொடுத்துருக்கிறார். நமக்கு எந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ, நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னா நாம் கர்த்தரின் நாமத்தில் அந்த இடத்துல சொல்லி ப்ரேயர் பண்ணும் பொழுது எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் மறைய செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கும் வல்லமை கொடுத்திருக்கிறார். நம்மளாலையும் ஒருத்தரை சுகப்படுத்த முடியும், பாஸ்டரால தான் முடியும், அவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களால தான் முடியும் இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் ஈக்குவலாக தான் பார்க்குறாரு. உங்களுக்கு பலவீனம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே உங்களுக்கு ப்ரேயர் பண்ணலாம். உங்கள் பக்கத்தில் யாருக்காவது ஆண்டவர் அறியாத மக்களுக்கு பலவீனம் இருக்குது அப்படின்னா இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்களே ப்ரேயர் பண்ணலாம். அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் சுகம் கொடுப்பார். இப்போ கூட ஒரு மிஷினரியை பார்க்கலாம். ஸ்மித் வில்கஸ்வர்த் அப்படின்ற ஒரு மிஷினரி இருந்தார். அவர் எப்படின்னா அவரோட வாழ்க்கையில் 14 பேரை உயிரோடு எழுப்பியிருக்காராம். அதில் முக்கியமான 2 பேரை மட்டும் நான் சொல்கிறேன். ஸ்மித்தோட மனைவி அவர் ரொம்ப நேசிச்சாராம். அவரோட மனைவி ஒரு நாள் இறந்துட்டாங்க. அவர் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்பொழுது அவர் மனைவி இறந்து போயிட்டாங்க. அவர் வர்றாரு, அவர் மனைவியை கொண்டு வந்து அந்த பாடியை வந்து அவர் முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ அவர் ரொம்ப வேதனைப்படுற, தான் ரொம்ப நேசித்த மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு வேதனைப்பட்டு என்ன பண்ணுறாருனா எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு மரணத்தை கட்டி அவர் ப்ரேயர் பண்ணாராம். எனக்கு வந்து என்னோட மனைவி வேணும் அப்படின்னு. அவர் மரணத்தை கட்டி ஜெபிச்சதுக்கு அப்புறமா அவங்க மனைவி என்ன பண்ணாங்களாம், எழுந்து உட்காந்துட்டாங்களாம். இது நிஜமாவே நடந்த ஒரு மிஷினரியோட கதை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எழுந்து உட்காந்துட்டாங்களாம். எழுந்து உட்காந்துட்டு அந்த ஸ்மித் கிட்ட கேட்டாங்களாம், எதுக்கு என்னை இப்போ கூப்பிட்டீங்க, என்னோட ஊழியம் இந்த பூமியில் நிறைவேறிடுச்சுல, என்னை ஏன் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்மித் கிட்ட பேசினாங்க. அந்த வரலாறில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா ஸ்மித்தும் அவர் மனைவியும் அந்த அறையில் பேசி கொண்டு இருந்தாங்களாம். செத்து போன ஒரு மனைவி அவர் மரணத்தை கட்டி ஜெபிச்சதுக்கப்புறம் உயிரோடு வந்தாங்களாம். அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்களாம். இதை கேட்டதுக்கப்புறம் ஸ்மித் என்ன பண்ணார் அப்படின்னா, ஓ அப்போ ஏசப்பா தான் உன்னை அழைச்சிக்கிட்டாரா, அப்போ இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு போதுமா, அப்போ நான்
ஏசப்பாக்கு விரோதமாக பண்ணலை, அப்போ நீ திரும்ப படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க படுத்தாங்களாம். அவங்க ஆவி என்ன ஆயிடுச்சான், பரலோகத்துக்கு போயிடுச்சான். ஆண்டவர் பாருங்களேன், ஒரு மனுஷனுக்கிட்ட எவ்வளோ பெரிய பவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா, அப்போது ஆண்டவர் நம்மளுடைய கரங்களிலையும் பவர் கொடுத்துருக்காரு. நாமளும் எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணலாம், எல்லாருக்கும் சுகம் கிடைக்கிறதுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கான சக்தியை ஏசப்பா நமக்கும் கொடுத்துருக்காரு. இந்த ஸ்மித் அதே மாதிரி ஒரு 5 வயசு சிறுவனை உயிரோடு எழுப்பினாராம். ஆண்டவர் கரத்தில் வந்து நான் ஆண்டவர் மட்டும்தான் உயிரோடு எழுப்பணும், நமக்கு அந்த பவர் இல்லை அப்படின்னு இல்லை. கர்த்தருடைய கரம் இருந்தால் எவ்வளோ பெரிய பலவீனமாக இருந்தாலும் அந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும்னா மாற்ற முடியும். இப்படி தான் நான் எனக்குள்ளே ஒரு இது இருக்கும். நான் டியூட்டி இருக்கும் போது, நான் சிங்கிள் டியூட்டி அட்டென்ட் பண்ணும்பொழுது என் பீரியடில் எந்த டெத்தும் வந்துடக்கூடாது. ஏதாவது டெத்து வந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வந்துடும், ஐயோ நம்ம பீரியடில் ஒருத்தர் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் டெய்லி காலையில் என்ன பண்ணுவேன்னா, டியூட்டிக்கு இறங்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவேன்னா, ஏசப்பா நீங்கள் என் கூட வாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் என் கூட வாங்க, என் பீரியடில் எந்த ஒரு டெத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டெய்லி காலையில் ரொட்டீனாக இந்த ப்ரேயர் என் வாயில் வந்துகிட்டே இருக்கும். 2.5 years ஆச்சு, இது வரைக்கும் என் பீரியடில் ஒருத்தர் கூட டெத்து ஆனதே கிடையாது. கர்த்தர் என் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை நேர்த்தியாய் வழி நடத்தினார். எனக்கு பயம், ஒரு டெத்து என்னோட பீரியடில் ஆச்சு அப்படின்னா என்னோட நேம் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் நான் பயந்துகிட்டே இருப்பேன். நான் டியூட்டியிலேருந்து அந்த டியூட்டி முடிச்சுட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வெளியே போக கூட டெத் ஆகிருக்கு. நான் டியூட்டியில் இருக்கும்போது இது வரைக்கும் எந்த டெத்தும் வந்ததே இல்லை. கர்த்தர் என் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்தி வந்திருக்கிறார். சுகமாக்கும் கரம் நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னா எல்லா பலவீனங்களையும் நம்ம சுகமாய் மாற்ற முடியும். கர்த்தரின் கரம் எப்படி இருக்குன்னா நம்மளை தாங்குகிற கரமாய் இருக்கிறது. வாசிக்கலாம், ஏசாயா 46:3-4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். நம்மளுடைய தேவன் எப்படி இருக்காரு அப்படின்னா, தாயின் வயிற்றில் நம்மளுடைய கரு உருவாகிறதுக்கு முன்னேல இருந்து இப்போ வரைக்கும் நம்மளை தாங்கி நடத்தி ஏந்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் தாயோட வயிற்றில் 36 weeks இருப்போம், 38 weeks இருக்கோன்னு வைங்களேன். அப்போ இருந்து இப்போ நம்மளோட இந்த ஜீவன் இந்த பூமியில் பிரிகிற வரைக்கும் மரண பரியந்தமும் நம்மை நடத்தி நம்மளை தாங்கி ஏந்தி எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம், உயிரோட ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த கரம் எல்லாமே, இந்த அணைக்கும் கரம், வழி நடத்தும் கரம், சுகமாக்கும் கரம், பாதுகாக்கும் கரம், இந்த கரம் அனைத்தும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கணும். அப்படின்னா நாம் எல்லாரும் ஒன்று செய்யணும். என்ன அப்படின்னா, நாமளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய கரம் எனக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிச்சா மட்டும்தான் கர்த்தருடைய கரம் நமக்குள்ளே வரும். ஒரு வசனம் கூட இருக்கிறது, உமக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது என்னுடைய பாவமாக இருக்குது. நம்மளுடைய பாவத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளை முழுசாக கர்த்தரிடத்தில் சரண் பண்ணும் போது, கர்த்தர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது தான் என்னாகும்னா கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கிறது. எரேமியா 18:6 வாசிக்கலாம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நம்ம குயவனாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை நேர்த்தியாய் வணைவார். ஆண்டவர் தான் குயவன், நம்ம களிமண். நம்ம ஒரு உடஞ்சி போன பாத்திரம், நமக்கு எப்படி இருக்கணுன்றதே தெரியாது. கர்த்தர் கையில் நம்ம களிமண்ணாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நேர்த்தியான விதத்தில் உங்களை எல்லாரையும் வணைந்து கொள்வார். அப்போது கர்த்தர் கையில் நீங்கள் இருக்கணும். நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு அதை எல்லாத்தையும் நம்ம எல்லாமே மறந்து அதை எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினா மட்டும்தான் கர்த்தரின் கரம் நம்ம கூட இருக்கும். இந்த 2024 முழுவதும் கர்த்தரின் கரம் உங்கள் கூட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வருடத்தை ரொம்ப ஈஸியாக ரன் பண்ணிடலாம். கர்த்தரின் கரத்தோட அந்த பவரை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தரின் கரம், அவரோட கை நம்ம கூட இருக்குன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், அப்போ நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கலாம். அப்போ கர்த்தரின் கரம் நமக்கு வேணும் அப்படின்னா
முதலாவது நாம் நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். ஆண்டவரே உம்முடைய கரம் என் கூட இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிச்சாருன்னா ஒரு நாளும் விட்டு விலகவே மாட்டார். ஏன்னா ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். அவர் நேசித்ததுனால தான் பூமியில் வந்து நமக்காக பலியானார். ஒரு பலியான அன்பு எவ்வளோ பெரிய அன்பாக இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிற யாரும் நமக்காக பலியாக போகிறதில்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை நேசித்ததுனால பலியானார். அவர் அப்போ நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறார். அப்போ அந்த கரம் நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னா எல்லாவற்றையும் ஈஸியாக செய்கிறதுக்கும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கவலை, கண்ணீர், துக்கம், கடன் பிரச்சனை, எவ்வளோ வேதனை என்ன வந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரோட கரம் மட்டும் நம்ம கையில் இருந்துச்சுன்னா, அவர் நம்மளுடைய கரத்தை மட்டும் பிடிச்சிருந்தார் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு தூசி போல் தள்ளி விட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா உம்முடைய கரத்தை எனக்கு கொடுங்க, என் கரத்தை பிடிச்சி நடத்துங்க. எனக்கு பாதை தெரியாது, நான் எங்கே போகணும், யார்கிட்ட பேசணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம கரத்தை பிடிச்சினார்னா நம்மளை ரொம்ப நேர்த்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மளுடைய கரத்தை பிடிக்கணும்னா முதல் நம்மளை தகுதிப்படுத்தணும். நம்மளுடைய வாழ்க்கை முழுவதையும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்தோம் அப்படின்னா நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளை இந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப நேர்த்தியாய் நடத்தி செல்வார். நீங்கள் நெக்ஸ்ட் இயர் எண்டில் என்னை பார்க்கும்போது சொல்லணும், இந்த வார்த்தையின்படி கர்த்தரின் கரத்தை பிடிச்சி நான் இந்த வார்த்தையின்படி ஜெபிச்சு நடந்தேன், ஆண்டவர் ரொம்ப ஈஸியாக என்னை கிராஸ் பண்ண வச்சார்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே என் கரத்தை பிடிச்சி வாங்க, என் கரத்தை பிடிச்சிக்கோங்க, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார்.